இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட நிலையில் அதனை மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினால் தனி தீர்மானம் இன்று கொண்டுவரப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்த நிலையில் அவைத்தலைவர் மு. அப்பாவு குரல் வாக்கெடுப்பு நடத்தியதை அடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படாமையால் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 3/10/1991 மற்றும் 3/5/2013 ஆகிய தேதிகளிலையும் அதே போல முன்னாள் அமைச்சர் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய OPS அவர்களும் முதலமைச்சராக இருந்தப்போ 5/12/2014 அன்றும் கச்சத்தீவை திரும்ப பெற இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவை திரும்ப பெற நான் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதேவேளை யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தினர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு சென்று மகஜர் ஒன்றினை இன்று கையளித்தனர். எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சினை சார்பாக அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்டுக்கு பாரப்படுத்தி இருக்கிறோம். எமது கடற்பகுதிக்குள் இந்திய அத்துமீறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும், இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா எடுத்து எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவமடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம்.